என் தங்கப்பிள்ளையே, நீ நேசித்த உயிர் உன்னை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இன்று இரவுக்குள் உன் நெஞ்சம் குளிரும் நல்ல செய்தி ஒன்றை என் பிள்ளை நீ செவிகுளிர கேட்கப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக உணரப் போகின்றாய். உனக்கான நேரம் இது, உனக்கான மாற்றம். உன் வாழ்க்கை நீ விரும்பிய விஷயம் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய நேரம். அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளோடு உன்னை தேடி வர வேண்டிய காலம். போலியான உறவு, போலியான அன்பு என்று இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் உண்மையான உறவுகளையும் உண்மையான அன்பையும் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. இந்த தருணம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான விஷயம். உனக்கான நேரங்கள் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் இனி உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு கஷ்டங்களையும் நீ தூக்கி சுமப்பாயானால் நாளை உன்னை முழுமையாகவே எப்பொழுதும் சுமையை தூக்கும்படியே வைத்துவிட்டு அவர்கள் நல்லபடியாக இருக்க தொடங்கி விடுவார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் லேசான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவார்கள். உன்னை காயப்படுத்தியே அவர்களுக்கு பழகிவிடும். அதனால் என் பிள்ளையே, எப்பொழுதுமே உனக்கு வேண்டியபடி விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட நீ எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்நாளும் உனக்காக வருகின்ற உன் தாயின் அன்பு உனக்கு புரியும் அல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பு வரும் என்று நான் விளையாட்டாக சொல்லவில்லை. நீ உன்னுடைய மனது குளிரும்படியான ஒரு நல்ல செய்தியை நீ யாரிடமிருந்து எதிர்பார்க்கிறாயோ நிச்சயமாக அவர்களிடமிருந்து உனக்கான அழைப்பு ஒன்று வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு விரும்பியபடி அத்தனை சந்தோஷங்களும் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறதல்லவா? எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென மீட்டுத்தர நினைக்கிறதல்லவா? இதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவளினுடைய அன்பு அங்கே உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயினுடைய அன்பினால் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி போலியான விஷயங்கள் மட்டுமே இருப்பதாக உனக்கு உணர்வுகள் தோன்றியதற்கு என்ன காரணம்? வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் கடைசியில் பார்த்தால் தேவைக்காக மட்டுமே நம்மோடு பழகியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பியதை பெறுவதற்காக மட்டுமே நம்மோடு பழகியவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் பெரிதுபடுத்தாமல், எந்த ஒரு கஷ்டங்களையும் பெரிதாக்கி கொள்ளாமல், தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று அவர்கள் உணர்த்தி விட்டார்கள் உனக்கு. நீ பட்ட காயங்கள் எல்லாமுமே உனக்கு போதும் போதும் என்று நினைக்கின்ற அளவில் இருக்கின்றது. நீ பட்ட வேதனைகள் எல்லாமுமே நீ நினைத்து பார்த்து மனம் வருந்தக்கூடிய அளவில் எல்லாமும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு எந்நாளும் மிக பெரிய நம்பிக்கையை முழுமையான எண்ணங்களோடு இனி நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்தில் என் பிள்ளை நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் உன்னை வேண்டும் என்று சோதித்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் விளையாட்டாக நினைத்து விட்டார்கள். உன்னை வேண்டும் என்றே இவர்கள் சோதிக்க நினைத்து விட்டார்கள். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் நமக்கு சரியாக நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
உன் தாயானவளினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன சொல்ல எண்ணினாலுமே அதை நீ சரியாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது, ஏதுவெல்லாம் கொடுக்கிறது, எப்பேற்பட்ட உறவுகளை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்காக நான் வருகின்ற நேரம், உனக்கு வேண்டியபடி, நீ ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்ன செய்வது, நீ பழகுகின்றவர்கள், நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உனக்கு காயங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதையெல்லாவற்றையுமே நீ கடந்து வாழ வேண்டிய ஒரு நிலை உனக்கு இருக்கிறது. நீ எதிர்பார்த்ததை விடவும் ஒரு உண்மையான உறவை நீ அடையாளம் காண வேண்டிய நேரமும் உனக்கு இருக்கின்றது. நீ நேசித்த உயிர் ஒன்று இப்பொழுது உனக்கான அழைப்பை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல அவர் நிறைவாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கவனித்து கேள். நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை சற்று புரிந்து கேள். நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயானவளுக்கெல்லாம் வருத்தம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? என் பிள்ளை, எதன் மீதும் உறுதியான ஒரு முடிவில் நீ இருப்பதில்லை என்பதுதான். நாம் ஏமாந்து போய்விட்டோம், நாம் ஏமாந்து போய் நிற்கிறோம் என்று தெரிந்த பிறகும் கூட மீண்டும் அவர்களையே தானே உன்னுடைய மனது தேடுகிறது. மீண்டும் அவர்களோடு தானே இருக்க வேண்டும் என்று உன்னுடைய மனது தேடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு ஒரு பொழுதும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதல்லவா? மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னை காயப்படுத்தத்தான் செய்வார்கள். உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்கள், உன் மீது போலியான அன்பை காட்டியவர்கள், வேறொருவரின் மீது கொண்ட அன்பினால் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உன்னை விட்டு ஒருவர் விலகிச் செல்கிறார் என்றால் நிச்சயமாக அதனால் இழப்பு உனக்கில்லை, அவர்களுக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். உன்னை போன்ற ஒரு உண்மையான அன்பினுடைய ரூபத்தை பெற முடியாமல் ஒருவர் கடந்து செல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் எந்த வகையிலும் நல்லதை கொடுப்பவர்கள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் உனக்கான நன்மைகளை நடத்திவிட முடியாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக உன் வசமாக்கிட உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை நீ எடுக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன். உன்னால் முடிந்த அளவிற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், இந்த தாயின் அன்பு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், எல்லாமும் உன்னை நிறைவாக வந்து சேரும் பொழுது நீ கடந்து வந்த பாதைகள், நீ கடந்து வந்த கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும். இந்த நிலை, இந்த சூழ்நிலை என்று ஒவ்வொன்றுமே உனக்கு முன்னின்று அடுத்த அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கென நான் இருக்கும் இந்த தருணம், இனி எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை, நீ உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்திட வேண்டும். என் தங்கமே, நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை நாம் ஒட்டுமொத்தமாக இழந்துவிட நினைக்கக்கூடாது. என் பிள்ளை, உன்னை விட இன்னொன்று இவர்களுக்கு உயர்ந்ததாக தெரிகிறது என்றால் அதையே அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி, என் குழந்தை, நீ வர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் என்றென்றும் உன்னை தேடி தேடி வந்து தருவது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையையும் நீ கவனமாக உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும்.
நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளையே, எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் வருகின்ற பொழுது நீ சந்திக்கின்ற எல்லா சோதனைகளிலும் இருந்தும் நான் உனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுப்பேன். ஒருவேளை உன்னோடு பழகுகின்றவர்களினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்தாலும், செய்த தவறு தெரியாமல் செய்திருந்தால் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பையும், தெரிந்தே செய்திருந்தால் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கவும் நான் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக என்றும் இந்த தாயின் அன்பு தொடரும் போது நீ அத்தனை நிலையிலும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நிலையானதொரு வெற்றிக்கு உன்னை இந்த வாழ்க்கை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. நிலையானதொரு புரிதலுக்கு உன்னை இந்த வாழ்க்கை நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாக நடக்க வேண்டுமல்லவா? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டுமல்லவா? இனி என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் என் பிள்ளை, எல்லா நிலைகளையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒருவர் பாத்திரமாக இல்லை என்றால் ஒருபோதும் என் குழந்தை நீ அதற்காக கலங்காதே. உன்னுடைய நம்பிக்கையை இவர்கள் நிச்சயமாக மோசம் செய்கிறார்கள் என்றால் எந்த காரணத்திற்காகவும் இவர்களிடத்தில் நீ மீண்டும் இறங்கி சென்று விடாதே. நல்லது நடத்தும் போது உனக்கு பல சோதனைகள் வரத்தான் செய்யும். இந்த சோதனைகள் உனக்கு எல்லா மனிதர்களினுடைய உண்மையான குணங்களையும் அடையாளப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய புரிதல் கிடைக்கட்டும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகச்சரியான தெளிவு கிடைக்கட்டும். உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதனை நீ உணரும்போது இவை அத்தனையுமே உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதுதானே உண்மை. என் பிள்ளையே, இனி என்னவென்றாலும் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியான எண்ணம் கொண்டு எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றும். உன்னுடைய சிந்தனைகளே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நிச்சயமாக நிறைவுபடுத்தும். நல்லது என்றுமே உனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். தீமைகள் என்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் உண்மைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம். என்னவானாலும் சரி, உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, இனியாவது உன்னை தொடர்கின்ற அன்பின் வலிமையை நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரினுடைய குணங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள். நம்மோடு தானே இருக்கின்றார்கள், இவர்கள் என்ன தவறு செய்துவிடப் போகிறார்கள் என்று கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. நாம் வைக்கின்ற நம்பிக்கைக்கு உண்மையாகவே இவர்கள் பாத்திரமானவர்கள் தானா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் விரும்புகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அந்த விஷயங்களின் மீது நமக்கு இருக்கின்ற அன்பு நம் கண்களை மூடி மறைத்துவிடும். அவர்கள் தவறுகளையே செய்தாலும் அதை இந்த மனது ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இனியாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள். ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகள் எல்லாமும் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்துவிட தயாராகிவிட வேண்டும். உனக்கு இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களும் காயங்களும் நிச்சயமாக ஆறாத வடுவாக மாறிவிடும். அதனால் யாரிடத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள். உண்மையாகவே நீ நேசிக்கின்ற உறவாக உன் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஒருபோதும் உன்னை ஏக்கப்பட வைக்க மாட்டார்.
ஒருபோதும் உன்னை காயப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். அதனால் நடந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வந்தவை என்பதனை உணர்ந்து, உனக்கு கிடைக்கின்ற எல்லாமும் உன்னை சரிபடுத்த கிடைக்கின்ற விஷயங்கள் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு எந்நாளும் நம்பிக்கையையும் நல்ல மாற்றத்தையும் நான் உறுதியாக தருவேன். இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை மட்டுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நேரமும் என் பிள்ளை தெளிவான எண்ணங்களோடு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட துணிந்துவிடு. எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காதே. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு எடுத்து காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கலங்காத நேரம் தயங்காத விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ கடந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை முடிவெடுத்து விடு. உன்னை வேண்டும் என்றே துன்பப்படுத்தினாலும், வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தினாலும் அத்தனையிலும் நான் இருக்கிறேன். உண்மையான அன்பு உன்னை ஏக்கப்பட வைக்காமல் உன்னை அழைப்பு கொடுத்து உன்னோடு பேசும். பொய்யான அன்பு உன்னை கண்ணீர் விட வைத்து அதன் பிறகு அழைத்து பேசும். இதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தீமைகளையும் நீ நெருங்க விட மாட்டாய். பொய்யான உறவுகளை உன் அருகில் வைத்து நீ வேடிக்கை பார்க்க மாட்டாய். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.